பல ஆண்டுகளாக தலைமுறையாய் வசித்து வந்த இடத்தையும் வாழ்வாதாரத்தையும் விட்டு வெளியேறி வரும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் இனி தங்கள் வாழ்வில் என்ன செய்யப் போகிறோம் என தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கிறார்கள். பசுமை, குளிர்ந்த காற்று, இதமான காலநிலை என தேயிலை தோட்டங்கள் சூழ்ந்த பகுதியில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து ஓடாய் தேய்ந்து ஒப்பந்த காலம் நிறைவடைந்து விட்டதால் வெளியேறி வரும் மாஞ்சோலை மக்களின் குரல்தான் இது. தேயிலை தோட்டத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்த மக்கள் இனி வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்ய போகிறோம் என கேள்விகளை முன்வைத்துள்ளனர். தங்கள் எதிர்காலம் மட்டுமின்றி பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்தும் அவர்கள் அச்சமடைந்துள்ளனர். ஸ்டேட்லேருந்து எங்களை காலி பண்ணுன்னு சொல்லி அடித்து பத்துனா நாங்கள் நடுத்தருவில் தான் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிரியம்னா நீங்கள் செய்யுங்க. நாங்கள் வேறு வழியில் எங்களை புடதை பட்சத்தினால வீடு இல்லாமல் நாங்கள் எங்கே போய் இருக்க. ரேஷன் கார்டு, ஆதாரு, ஓட்டர் ஐடி எல்லாமே இங்கே இருக்குது. இன்றைக்கி விஆர்எஸ் கொடுத்து 45 நாளில் இங்கேருந்து காலி பண்ண சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? இல்லை எங்களுக்கு என்ன மாற்று வழி யார் பண்ணியிருக்கா? நாங்கள் அரசு அதிகாரிகிட்ட எல்லாமே தெரியப்படுத்தியிருக்கோம். இதுவரை எந்த அரசு அதிகாரி இதுவரைக்கும் எங்கிட்ட என்னென்னு கேட்டே கிடையாது. என்ன பேசுவாங்க, என்ன அந்த மைண்டே இல்லை. எப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு தெரியல. குறிப்பிட்ட நாளில் வீடு எங்கே போக எதுவுமே எடுக்க முடியலை. முடிவு எடுக்காத சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு மேலே எங்களால் பேச முடியலைங்க. தங்களின் கூக்குரல் ஏன் அரசுக்கு எட்டுவதில்லை என்று வினவும் பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை மக்கள் கல்விக்கு ஏற்ப வேலை, வாழ்வதற்கு ஒரு வீடு, இதுவே தங்களது கோரிக்கை என்றும் கூறுகின்றனர். நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். என் உரிமையை நான் செலுத்தியிருக்கிறேன். எனக்கு நன்மை செய்வாங்க தானே நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ஏன் அப்போ நான் ஓட்டு போட்டிருக்கிறேன், எனக்கு ஏன் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறேங்க? என் குக்கரில் ஏன் எட்ட மாட்டேங்கிறது? அதான் இங்கே இருக்கிற எல்லாருடைய மக்கள், ஐயா நீங்கள் நன்மை செய்வீங்க தானே நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கோம், ஆனால் எங்களுடைய இதுக்கு மட்டும் ஏன் உங்கள் செவி திறக்க மாட்டேங்குது? எங்களுடைய கோரிக்கை தான். எங்களுக்கு நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை, ஒரு சொந்தமான அவங்களுக்கு இருப்பதற்கு ஒரு வீடு. தங்களின் அழுகையும் கண்ணீரும் அரசுக்கு எடுத்துச் சொல்லப்படுமா? கடைசி நேரத்திலாவது நல்ல செய்தி கிடைக்குமா என காத்திருக்கும் மாஞ்சோலை மக்களுக்கு என்ன செய்ய போகிறது தமிழக அரசு என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மருதுபாண்டி மற்றும் புருஷோத்.